சுய வஞ்சனை. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். லவோதிக்கேயா சபையார் தங்களைத் தாங்களே வஞ்சிக்கிறார்கள். கர்த்தர் இவர்களைப் பற்றி நினைப்பது ஒரு விதமாக இருக்கிறது, ஆனால் இவர்கள் தங்களைப் பற்றி எண்ணிக்கொள்வது வேறு விதமாக இருக்கிறது. இரண்டு பேருடைய எண்ணத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய சிந்தையே நமக்குள் இருக்க வேண்டும். லவோதிக்கேயா சபையார் சுயபெருமை உள்ளவர்கள். தங்களை தாங்களே பெருமையாக நினைத்து தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் தங்கள் சரீரத்தை குறித்து பெருமைப்படலாம், ஆனால் இவர்களுடைய ஆவியோ அலங்கோலமாய் பரிதாபமாய் இருக்கிறது. தங்கள் சரீரத்தின் தேவைகளை இவர்கள் நேர்த்தியாய் சந்திக்கிறார்கள், ஆனால் இவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களின் தேவைகளை சரிவர கவனிப்பதில்லை. தங்கள் ஆத்துமாக்கள் நன்றாக கவனிக்கப்படுவதாகவும் அவை ஆரோக்கியமாய் இருப்பதாகவும் இவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையில் இவர்களுடைய ஆத்துமாக்கள் கவனிப்பு இல்லாமல் வியாதிப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் தாங்கள் பரலோகத்திற்கு போகிறோம் என்று நினைப்பார்கள், ஆனால் அவர்களில் அநேகர் நரகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் வார்த்தை இவர்களை வழிநடத்தவில்லை. தங்கள் சுய சிந்தனைகளின்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தரித்திரராய் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் பானம் பண்ணுவதற்கோ புசிப்பதற்கோ உடுத்துவதற்கோ ஒன்றுமில்லை. ஆனால் இவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா ஆவிக்குரிய போஜனம் இல்லாமல் பசியால் வாடுகிறது. இவர்கள் ஒருவேளை தங்கள் சரீரத்திற்கு போஜனம் கொடுக்கலாம், ஆனால் தங்கள் ஆத்மாவுக்கு போஜனம் கொடுக்காமல் அதை பட்டினி போட்டு விடுகிறார்கள். இவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவர்களோ தங்களை திரவிய சம்பன்னர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் மெய்யாகவே நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தரித்திரருமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ தங்களுடைய உண்மை நிலைமையை அறியாமல் தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிய சம்பன்னர் என்றும் தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் குருடராய் இருக்கிறார்கள். தங்களுடைய உண்மையான நிலைமையை இவர்களால் காண முடியவில்லை. தாங்கள் போகும் பாதையும் இவர்களுக்கு தெரியாது. தங்களை தாங்களே இவர்களால் பார்க்கவும் முடியாது. ஆனாலும் தங்களால் பார்க்க முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இவர்களால் கிறிஸ்துவை பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆனாலும் தங்களால் தேவனையும் கிறிஸ்துவையும் பார்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நீதியின் வஸ்திரமோ பரிசுத்தத்தின் வஸ்திரமோ இல்லை. ஆனாலும் தங்களுடைய நிர்வாணத்தை இவர்களால் பார்க்க முடியவில்லை. தங்களை தாங்களே பார்க்க முடியாத குருடராய் இருக்கிறார்கள். ஆனாலும் தங்களை பற்றி சொல்லும்போது தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். லவோதிக்கேயா சபையார் தங்களை பற்றி சொல்லிக் கொள்ளும் காரியங்கள்: நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. லவோதிக்கேயா சபையை பற்றி கிறிஸ்து கணித்து கூறும் காரியங்கள்: குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற நிலைமை, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி.